தட்டுங்க பார்க்கலாமா? சத்தத்தை உயர்த்தி நீ கைதட்ட உன்னை பிடிச்சிட்டு இருந்த எந்த பிசாசானாலும் வெளியே போயிடணும். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவு, தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவு, அஞ்சிடாதே மகளே மகனே என்று உன்னை தேடிடுவது. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். சொல்லுங்களேன். உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை நல்லா ஜோரா தட்டுங்க. ஹல்லேலூயா. சேலத்துல இருந்து ஒரு தடவை நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு மாடியில் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கிறான். என்னென்னா, ஒரு கிறிஸ்டியன் ஜோசியம் பார்க்குறாரு. எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ கிறிஸ்டியன் ஜோசியம் பார்க்கலாமாங்கிறதுக்காக யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு அவர் என்ன பண்ணார், போர்டுக்கு மேலே ஒரு வசனம் போட்டார். இப்போ நம்ம JLW சர்ச்சுன்னு சொன்னால் நமக்குன்னு ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்துருக்கார், சத்தியத்தை அறிவீர்கள். இதுதான், அதனால தான் இயேசு ஜீவ வார்த்தைன்னு நான் போட்டிருக்கார், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதெல்லாம். அவர் ஜோசியம் போட்டு அதுக்கு ஒரு வசனம் போட்டார். என்ன தெரியுங்களா? உள்ளங்கைகள் உன்னை குறித்து வரைந்து வைத்திருக்கார். அவர் கைராக்கப்படுற ஜோசியக்காரர். உடனே கிறிஸ்டின்ஸ்லாம் ஆமாம் பைபிளில் இருக்குல்ல. அதாவது அங்கே என்ன எழுதியிருக்கு தெரியுங்களா? உங்கள் கையில் எழுதியிருக்கல, அவர் கையில் உங்களை குறித்து எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணிட்டார்? உங்கள் கைகளில் உங்களை குறித்து வரைந்திருக்கிறார், வரைஞ்சி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரேகை எப்படி வருது தெரியுமில்ல உங்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரியும். குழந்தை உள்ளே இருக்கும்போது இப்படி தான் வரும், இப்படி வராது. இப்படி பண்ணுன்னு அந்த மடிப்பு தானே ரேகை. அப்படி தான் ரேகை வந்தது. ரேகையவே தலைகளாக மாற்றக்கூடியவர் தேவர். ஹல்லேலூயா. அவர் எப்படி வேணால் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதை யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா போயிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வரி போடும். ஃபர்ஸ்ட் வரி, அதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். சொல்லுங்க. வருபவரை தள்ளாத நேசரவர், அஞ்சிடாதே மகனே மகனே என்று உன்னை கேட்டிடவே. எனக்கு ஒருவர், என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதா
இன்னும் சத்தத்தை உயர்த்தி கைகளை என்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள இன்னும் சத்தம் பத்தாது, கை தட்டாது, இன்னும் நல்ல உயசத்தை பல்க கஷ்டப்படும் போதும் நமக்கு உதவுவார் இல்ல, கடன் பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்ல. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டு சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க எனக்கு ஒருவர். நல்ல சத்தத்தை கைகளை சத்த இன்னும் ஜோர கையை தட்டி நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலோ, ஆபிரகாமின் தேவன் என்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலோ, ஆபிரகாமின் தேவன் என்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவு, தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவு. அஞ்சிடாதே மகளே மகனே என்று உன்னை தேற்றிடவே எனக்கு ஒருவர். Yes Lord Jesus. நல்ல சத்தத்தை கைகளை சத்தத்தை உயர்த்துங்க, நல்ல கையை தட்டு. இன்னைக்கு நீ விடுதலை ஆகிற இயேசுவின் நாமத்தினால இதுவரை மறைவா இருந்த கிரியைகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் கடன் பிசாசுகள் வீடுகளை விட்டு வெளியேறுவதாக. அசுத்த ஆவிகள் கலனத்திரையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே எனக்கு ஒருவர். நல்ல கைதட்டு. உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சொல்லுங்க, என்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் எனக்கு ஒருவர். நல்லா ஒரு அசாசைங்க பார்க்கலாம், உங்க உடம்பு அசைச்சு கொடுங்க. நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை, கடன் பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டு என்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ரட்சிக்க வந்த தெய்வமுங்க எனக்கு
ஒருவர் இருக்கிறார். என்னை விசாரிக்க துடிக்கிறார். என்னையும் உன்னையும் உலகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சந்தோஷமா கைகளை தட்டிங்க. எல்லாம் ஏதோ பிரச்சனை மாதிரி நிக்கிறீங்க. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் உற்சாகமா சந்தோஷமா சொல்லுங்க. ஏதோ துக்கத்துல சொல்றீங்க, சந்தோஷமா ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை போல தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே. உம்மை போல தெய்வம் இல்லை. சொல்லுங்க. ஓராபா சகல யஸ்வா உங்களோட இருக்கிற தெய்வம் இல்லை ஆண்டவரே. Receive the Holy Spirit. Receive Riba Baba Baba. Rikarama. Rishangalpiyamarama. Mahudharama Karama. Rikara Bauda Rabu Shangalpiya. Kalivona எண்ணங்களை கர்த்தர் மாற்றுகிறார். நீ புதிய எண்ணங்களை படைக்கிற. உனக்குள்ள புதிய எண்ணம். இதுவரை இருந்த எல்லா கலுஷங்களும் போகுது. விட்டுட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இழுத்து பிடிக்காத. எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்ளுவார்னு சொல்லு. உனக்கு இருக்கிற தடைகள் விலகுது. என் மகளே, உனக்குள்ள இருக்க வியாதிகள், சில பேருக்கு வயிற்று பகுதியில் ஏற்பட்ட பலவீனம், அஜீரண கோளாறு, வயிற்றுக்குள்ள இருக்கிற கலுசதைகள்லாம் கர்த்தர் நீக்குகிறாரு. இன்னைக்கு சுகம் உண்டாகுது. சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இன்னைக்கு சுகம் உனக்குதான். இன்னைக்கு உனக்கு சுகம் கொடுப்பாரு. கர்த்தர் சுகத்தை கட்டவிழ்க்கிறார். பரவி பாயுதே. ரத்த குழாய்கள்
கொண்டு வா, உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வா, யாரையும் வேடிக்கை பார்க்காத, உன் பலவீனங்களை முன்னாடி கொண்டா. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் உங்கள் வல்லமை பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் உங்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்கு வாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் இங்கு பாய்கின்றதே. முடக்கு வாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் இங்கு பாய்கின்றதே. வல்லமையால் சுகமா. Yes, Lord Jesus. 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 இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. யாரும் போல பார்க்க வேண்டாம், விட்டுருங்க. இது ஆஃப் பண்ணு, இது ஆஃப் பண்ணு, இது ஆஃப் பண்ணு, இது ஆஃப் பண்ணு, இது ஆஃப் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல எல்லாம் கண்ணை மூடி, உன் சரீரத்துல எங்க பலவீனம் இருக்கோ அதை பாரு, அதை பாரு. போது பார்த்து பாட மட்டும் இல்ல, காதுல கேட்டு பாடு. இயேசையா சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா சுகம் தரும் என் தெய்வமே. சுகம் தரும் என் தெய்வமே. அந்த முழங்கால் வலி உள்ளவங்க இயேசுவின் நாமத்தினால அந்த வலிகள் நீங்குது, சுகம் உண்டாகுது. முதிர் வயது பலவீனத்தினால கண் பார்வை குறைகிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு தெரிந்த பார்வையை உண்டாக்குகிறார். கர்ப்பப்பையில் இருக்கிற வேதனைகள் நீங்குது. கிட்னியிலிருந்து வரக்கூடிய யூரினல் பாத்துல பலவீனம் உள்ளவங்க கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். வல்லமையா சுகமானே. சொல்லுங்க, வாதையா சுகமானே. உந்தழுகளா சுகம். எல்லா கனத்திரையும் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். உந்தயவினா சுகமானே. சொல்லுங்க, முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலை எங்கு பாய்கின்றது. தலையில கை வச்சு சொல்லுங்க, எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலை எங்கு பாய்கின்றதே. வல்லமையா சுகமானே. இயேசுவின் நாமத்தில் தலைவலி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு சுகம். கர்த்தர் உள்ள சுகத்தை கவுத்தா வைக்கிறார் இயேசுவின் நாமத்தில். முதுகு தண்டி இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறை கை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. முதுகு வலிகள் சொல்லுங்க, முதுகு தண்டி இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை
இயேசுவின் நாமத்தினால் எலும்புகள் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் விலகட்ட இயேசுவின் நாமத்தினால். கேன்சர்னு சொல்லப்பட்ட அந்த கேன்சர்கள் விலகி நாமத்தினால். கைகளை ஜோர தட்டுங்க 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 இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கு ஒரு வேலை இருக்கிறா, என்னை விசாரிக்க துடிக்கிறா, என்னையும் உன்னையும் நேசிப்பீரா. நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறா, நம்மை உள்ள கைகளில் அது ஜோரா இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஜோரா அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரீபா பாபா ரபா ஷகலி பாபா. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க நல்லவரே. ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. எனக்கு விடுதலை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நான் விடுதலை ஆனேன். கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்தார். இனி நான் துக்கம் அடைய மாட்டேன், கலங்க மாட்டேன். சகலமும் கர்த்தராலே உண்டானது. ஜோர கைகளை சோடி எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பே. ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே. நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. ஓஹோ நன்றி நன்றி இயேசுவின் நாமத்திலே. அதெல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஜோரா ஜோரா இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு நன்றி உண்டாவதாக. இயேசுவின் நாமம். Thank you, Master. Thank you for